அண்மை செய்தி. கோவை அவிநாசி சாலையில் தண்டுமாரியம்மன் கோவில் முன்பாக நின்று கொண்டிருந்த கார் மீது அதிவேகத்தில் வந்த ஆம்னி வேன் ஒன்று மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். கோவை அவிநாசி சாலை என்பது கோவை மாநகரின் பிரதான சாலை. இந்த சாலையில தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில அவிநாசி சாலை மேம்பாலம் முதல் சின்னியம்பாளையம் வரையிலான மேம்பால பணிகளானது கடந்த ஓராண்டிற்கும் மேலாக துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல அவிநாசி சாலை மேம்பாலத்திற்கு அருகே இருக்கக்கூடிய தண்டுமாரியம்மன் கோவில் முன்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு கார் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த பகுதியில சாலையோர வியாபாரிகள் அங்கங்கே கடை வைத்திருக்கக்கூடிய சூழல்ல அந்த இடத்தில் போக்குவரத்து காவல்துறையினரும் நின்று போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த சூழல்ல அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த கார் மீது அவ்வழியே அதிவேகமாக ஆம்னி வேன் பின்புறமாக மோதியது. இந்த விபத்துல ஆம்னி வேனில் பயணம் செய்து கொண்டிருந்த கணவன் மனைவி இருவரில் மனைவிக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டது. இந்த பலத்த சத்தம் கேட்டு உடனடியாக அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து அந்த காரில் படுகாயங்களுடன் காரில் உள்ளே இருந்த மனைவியை மட்டும் உடனடியாக அந்த காரின் கதவை உடைத்து அவரை பெண்ணை மீட்டு உடனடியாக அருகில் இருந்த தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தற்போது அந்த பெண்ணிற்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. காரை ஓட்டி வந்த நபருக்கு லேசான காயம் மட்டும் ஏற்பட்டது. ஆனால் அந்த கார் மோதியது கேரளத்தைச் சேர்ந்த ஒரு கார் ஒன்று, மாருதி ஸ்விஃப்ட் கார். அந்த காரின் பின்பகுதி முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய கோவை மாநகர கிழக்கு சரக போக்குவரத்து புலனாய்வுத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இருப்பினும் அந்த கார் அதிவேகமாக வந்ததற்கான காரணம் காரில் பிரேக் பிடிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த காரை ஆம்னி வேனை ஓட்டி வந்தவர் கூறியிருக்கிறார். இருந்தாலும் அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.